இந்த ட்ரெண்டிங்கான ஸ்லீவ் டிசைனை சாட்டின் ரிப்பன் அண்டு பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்லீவுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸில் இந்த மாதிரி சாட்டின் ரிப்பனை பாக்ஸ் ப்ளீட்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து லெஃப்ட்டு 1 இன்ச்சு, ரைட்டு 1 இன்ச்சு, டோட்டலாக ப்ளீட்ஸ் எல்லாமே 2 இன்ச் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது ரிப்பனோட சென்டரில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்ஸையுமே கரெக்டான டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹேண்ட் சூவிங் நீடில் டபுள் ஸ்டாண்ட்ஸில் த்ரெட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்கொயரோட ஒவ்வொரு கார்னரையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிளாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஹெம்மிங் ஸ்டிச் போட்டால் போதும். ஒவ்வொரு கார்னரையும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஃப்ளார் மாதிரி டிசைன் கிடைக்கும். ஒரு 2 ஃப்ளார் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளாரோட சென்டர் ஒரு ஃப்ளார் முடிஞ்சு இன்னொரு ஃப்ளாருக்கு இடையில இருக்க கேப் எல்லாமே 3 mm அல்லது 4 mm பேர்ல் பீட் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக ரொம்பவே நீட்டான ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் ஸ்லீவுக்கு இந்த டிசைன் ட்ரை பண்ணுறீங்கன்னா நெக்லேயும் கூட இந்த டிசைனை ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க.